ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நிவி டெய்லர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 5XL ரெடிமேட் சுடிதார் டாப்பு, அதாவது பாருங்கள், ஸ்கர்ட் மாடல் டாப்பு. இதை வந்து நம்ம எக்ஸலாக ஆல்ட்ரு பண்ண போகிறோம். எக்ஸல் சைஸுக்கு நம்ம ஆல்ட்ரு பண்ண போகிறோம். அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். ட்ரெஸ்ஸு ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து 5XL சைஸு. இதை வந்து நம்ம எக்ஸல் சைஸுக்கு ஆல்ட்ரு பண்ண போகிறோம். அதை எப்படின்னு தான் இதில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க டெய்லர். நம்ம டெய்லர்கிட்ட கொடுத்தோம்னா நம்மளுக்கு இதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நம்ம அதை சரி பண்ணி கொடுத்துடலாம், எக்ஸல் சைஸுக்கு மாற்றி கொடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து இந்த ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ உள்பக்கம் நம்ம திருப்பிட்டோம், உள்பக்கம் திருப்பியாச்சு. பக்காவாக வந்து நமக்கு ஓவர்லாக்லாம் பண்ணியிருக்காங்க. ஓவர்லாக்லாம் நம்மளுக்கு பிரிக்கிறது ரொம்பவே சிரமம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைட் ஜாயிண்டில் இந்த இடுப்பு ஸ்கர்ட்டுக்கிட்ட தையல் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் தூரம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடுப்புக்கிட்ட, அதாவது ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணியிருக்காங்க. வந்து நம்ம ஸ்கர்ட் தனியாக, இந்த மேலே கொடுத்த டாப் தனியாக பிரித்தோன்னா தான் நம்ம ஆல்ட்ரு பண்ண முடியும். அதனால் ஸ்கர்ட்டை பிரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஸ்கர்ட் ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல இந்த தையலை கொஞ்சம் வெட்டி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவர்லாக்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உள்ளே கொடுத்து இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. அதெல்லாம் இப்படி கட் பண்ணால் தான் வரும். ஃபுல்லும் கட் பண்ண தேவையில்லை, நம்ம இந்த இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாவடையை நம்ம தச்ச இடத்துல பிரித்து எடுத்துருக்கோம். இதே போல் இந்த சைடும் பிரிச்சுருவோம். இந்த சைட் ஜாயிண்ட்லேயும் இந்த ஸ்கர்ட்டுக்கிட்ட ஓவர்லாக்கை வெட்டி விட்டுட்டு இந்த கொஞ்சம் தூரத்துக்கு பிரிச்சுருவோம். அப்போ தான் நமக்கு இந்த பாவடை, அந்த ஸ்கர்ட் தச்சு வச்சுருக்காங்க இல்லையா, அதை நம்ம ஓவர்லாக்கை வெட்டி விட்டு பிரிக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இதே போல் இந்த பக்கமும் பிரிச்சிடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் இந்த ஸ்கர்ட், இந்த பாவடை ஜாயிண்ட் ஆகிற இடத்துல நம்ம இப்படி சைட் ஜாயிண்டில் பிரித்து விட்டாச்சு. தனித்தனியாக முன்பக்கம் தனியாக, பின்பக்கம் தனியாக அவங்க ஸ்கர்ட்டை ஜாயின் பண்ணி தைச்சிருக்காங்க. இப்போ நம்மளும் அதே போல் இதை ரெண்டு பக்கத்தை பிரிக்கணும். இப்போ சைடை பிரித்தாச்சு இல்லையா, அடுத்து இந்த ஓவர்லாக்கை ஃபுல்லும் இந்த ஸ்கர்ட்டில் தைச்சிருக்க ஓவர்லாக்கெல்லாம் வெட்டி விட்டுட்டு, தையல் தெரியுது பாருங்கள், இந்த தையலை ஃபுல்லு பிரித்து விட்டோம்னா நமக்கு இந்த பாட்டம் தனியாக, இந்த டாப் தனியாக, ரெண்டும் தனித்தனியாக வந்துடும். இதே போல் இந்த பக்கமும் பிரிக்கிறோம். இப்போ நான் கொஞ்சம் பிரித்து காமிக்கிறேன். இந்த மாதிரி ஓவர்லாக்கை வெட்டி விட்டுட்டு நம்ம தையலை பிரித்தாதான் நமக்கு தனித்தனியாக வரும். பாருங்கள், இந்த பாவடை மேலே டாப்போட ஜாயிண்ட் ஆயிருந்ததை ஓவர்லாக்கை கட் பண்ணி விட்டோம். கட் பண்ணிவிட்டு தையலை பிரித்தோம். இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சு. இதே போல் இந்த முழுசையும் பிரிச்சிடலாம். அதே போல் இந்த பக்கமும் ஸ்கர்ட்டையும் டாப்பையும் பிரிச்சிடலாம். பாருங்கள், ஜாயிண்டாக இருந்த பாவடையை பிரிச்சுட்டோம். அதே போல் பாவடையில் கீழே வந்து மடித்து தைச்சிட்டாங்க இல்லையா, அதனால் இந்த சைடு ஜாயிண்ட் வருது பாருங்கள், பாதி தூரத்துக்கு மட்டும் ரெண்டு பக்கமும் நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு நல்லா அயன் பண்ணிடுவோம். அப்போ தான் வந்து நம்ம 5XL சைஸுக்கு சுருக்கு வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பாவடையை வெட்ட தேவையில்லை, அகலத்தை. ஏன்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சுருக்கு வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா தான் இருக்கும் ட்ரெஸ்ஸு. அதனால் பாவடையை நம்ம பிரித்து மட்டும் அயன் பண்ணி வச்சுட்டு நம்ம சுருக்கு வைக்கலாம். நான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். அடுத்தது இப்போ டாப்பு உயரமெல்லாம் இதில் சரியாக இருக்குது. பாவடையிலையும் உயரம் சரியாக இருக்குது. இந்த டாப்லையும் வந்து நமக்கு உயரம்லாம் சரியாக தான் இருக்குது. இப்போ நம்ம அகலத்தை மட்டும்தான் கம்மி பண்ண போகிறோம். அதே போல் கையோட அகலத்தையும் கம்மி பண்ண போகிறோம். கையோட உயரம் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கையை வந்து நம்ம
பெரிய சைஸ் அப்படிங்கிற சின்னதாக தான் வெட்ட போகிறோங்கிறனால நமக்கு பிரித்து டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். நம்ம இப்படியே வச்சுக்கிறோமோ. நான் கட் பண்ணையில் பாருங்கள் தனியாக கை வந்து கட்டாகி வந்துடும். அப்படிங்கிறப்ப நமக்கு பிரிக்கிற வேலை இருக்காது. இப்போ வந்து ஷோல்டரை சரியாக வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வெளிப்பக்கமே போட்டு வரைஞ்சி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்கள், ஷோல்டரை சரியாக கழுத்தை சரியாக வச்சுக்கிறோம். நம்ம இந்த கழுத்து பகுதியை சரியாக மடிச்சுக்கோங்க. இப்போ கழுத்து வந்து நமக்கு தச்சே வச்சுருக்காங்க, அகலம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம வந்து கழுத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது. நான் தைக்கையில் லேசாக உங்களுக்கு பிடிச்சி தச்சு காமிக்கிறேன், அதுவே போதுமானது. நம்ம ஷோல்டர், ஆம்கோல், பாடி அகலம் எடுத்து நம்ம வரைய போகிறோம். கீழே வந்து இடுப்பு என்ன அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வரைய போகிறோம். இந்த உயரத்தை சரியாக வச்சுக்கோங்க. கீழே தச்சமானி இருக்கனால உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த கை வந்து இப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு விரித்து காமிச்சேன்னா கவர் பண்ணி காமிக்க முடியாது. நமக்கு தேவையானது இந்த இடம்தான். இதை மட்டும் இந்த மடிப்பு பகுதியில் மட்டும் நமக்கு முன்பக்கம் பின்பக்கம் சரியாக இருக்கா அப்படின்னு சரியாக செக் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குது. இப்போ நம்ம தேவையான அளவுகளை குறிக்கலாம். இப்போ கழுத்தெல்லாம் நம்ம இதே அளவு தான். ஷோல்டர் தான் நம்ம கம்மி பண்ண போகிறோம். ஷோல்டர் வந்து நமக்கு 3 இன்ச்சு, தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு விடுவோம் இல்லையா. நம்ம கழுத்து ஏற்கனவே தச்சு தான் இருக்குது. ஷோல்டர் 3, ஒரு ஆம்கோலில் கை தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்குறோம். அப்போ 3/2 இன்ச்சு போதுமானது. பாருங்கள், ஷோல்டர் 3, அதோட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம கை தைக்கிறதுக்கு சேர்க்குறோம். 3/2 இன்ச்சு நான் குறிச்சிருக்கேன். இப்போ இந்த 3/2 இன்ச்சிலேருந்து ஆம்கோல் எடுக்கிறோம், 6/2 இன்ச்சு வைக்கிறோம். வச்சுட்டு பாடி அகலம் இந்த இடத்துல எடுக்கிறோம். இப்போ பாடி அகலம் வந்து நமக்கு சைஸ் வந்து எக்ஸல் சைஸ் வந்து 35, 35லேருந்து 34லேருந்து நீங்கள் 36, 37 வரைக்குமே எக்ஸல் சைஸுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸல் சைஸ்னால் 34லேருந்தே நம்ம 38 வரைக்குமே எக்ஸல் சைஸு தான். இதில் எந்த அளவு நமக்கு கஸ்டமருக்கு அளவு தேவையோ அந்த அளவு வச்சுக்கலாம். நம்ம வந்து 35க்கு தான் இப்போ அளவு எடுக்க போகிறோம். 35 அப்படிங்கிறப்ப நமக்கு ரெட்டையாக மடித்தோம்னா 17.5 வரும். 17.5ல் பாதி 8.75, அதுதான் பாடியோட அகலம். அதோடு சேர்த்து தையலுக்கு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். இங்கே வருது 8.75, இதுதான் உடம்பு அகலம். இதோட தையலுக்கு ஒரு 1 இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு போதுமானது. 9.75 வரைக்கும். இந்த இடத்துல ஆம்கோல் வந்து இங்கே வந்து நீங்கள் இந்த ஆம்கோல் உள்ள பிசுறு வருது, அதனால் இந்த அளவை இப்படியே வச்சுக்கலாம். இது தையலுக்கு நமக்கு சரியாகும். இப்போ கீழே வந்து இந்த பாடி அகலத்தை விட ஒரு இன்ச்சு நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். 9.75 வச்சுருக்கோம் இல்லையா, தையலுக்கு சேர்த்து கீழே ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 8.75 வைங்க. இது பாருங்க, இப்படி வச்சிடறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டையும் கொண்டு வரோம், கோடு போட்டுருவோம். இதுதான் உடம்போட அகலம். நம்ம தைக்கிறது இந்த அளவுக்கு உள்ளே தைச்சிருவோம். இந்த அளவுக்கு உள்ளே தைச்சிருவோம். இப்போ நமக்கு இந்த ஆம்கோலை வரைஞ்சிடலாம். இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு ஆம்கோல் வரைய போகிறோம். இதுதான் அளவு. இப்போ இது வந்து பின்பகுதிக்கான ஆம்கோல். நான் முன்பகுதிக்கு இதிலேயே கொஞ்சமாக நீங்கள் குடஞ்சி வெட்டிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக கொஞ்சம் கொண்டு வந்து
நம்ம எப்போயும் சுடிதாருக்கெலாம் வெட்டுவோம் பாருங்கள், முன்பக்கத்துக்கு குடஞ்சி அது போல் முன்பக்கத்துக்கான வளைவையும் நம்ம வரைஞ்சே வச்சுக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ண போகிறது இந்த பின்பகுதி ஆம்கோலை தான் கட் பண்ண போகிறோம். இந்த இடம் வரைக்கும் கட் பண்ணிடுவோம் இல்லையா. நம்ம கையோட உயரத்தை ஒரு இன்ச்சு நம்ம குறைக்க தான் போகிறோங்கிறப்ப நம்ம இந்த இடத்துல கட் பண்ணாலுமே நமக்கு பிரச்சனை வராது. கையை நம்ம தனியாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் கை தேவையான அகலம், இந்த அகலத்துக்கு கையை வச்சு நம்ம கை கட் பண்ணிக்கலாம். பின்பகுதிக்கான ஆம்கோலை வெட்டிடுவோம். இந்த இடம் நமக்கு தையல் இருக்கனால கனமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எக்ஸல் சைஸ், அதாவது 35 இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம். அழகாக நம்ம ஷேப்பாக கட் பண்ணியாச்சு. இப்போ முன்பக்க வளைவை மட்டும்தான் நம்ம ஆம்கோலை கட் பண்ணணும். அது உங்களுக்கு முன்பக்கம் மட்டும் நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். முன்பக்க ஆம்கோலை சரியாக வச்சுக்கிட்டு ஷோல்டரை சரியாக வச்சுக்கோங்க, கழுத்தை சரியாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த இடத்த நம்ம கட் பண்ணி விட்டுறோம். இப்போ முன்பக்கத்துக்கு ஆம்கோல் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ மேலே டாப்பு நம்ம கட் பண்ணிட்டோம். அடுத்ததாக கையை நம்ம ஆல்டர் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போ கையோட உயரம் வந்து கை வந்து கீழே நமக்கு வந்து எம்ப்ராய்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க, தச்சதில் தானே நம்ம ஆல்டர் பண்ணுறோம். கை உயரம் வந்து 15, அதோட நான் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்குறோம். மேலே கீழே தைக்க தேவையில்லை, மேலே தான் நமக்கு வந்து ஆம்கோலில் வச்சு தைக்க போகிறோம். கை உயரம் 15.5. இப்போ வந்து ஆப்போசிட்லேயும் நம்ம அதே 15.5 இருக்கணும். நம்ம இப்போ இங்கே உங்களுக்கு கையை நான் பிரிக்காமலே இதிலேயே நம்ம கட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், அதே 15.5 இங்கே குறிச்சிங்கனாலும் இங்கே வரும். இங்கேருந்து 3 இன்ச்சு நம்ம எடுப்போம் இல்லையா, அப்போ பாருங்கள் கையை விட இங்கே கீழே வந்துடும். அப்போ நமக்கு சரியாக வரும். இந்த 3 இன்ச்சு நம்ம ஆம்கோல் வளைவு போடுறதுக்கு எடுப்போம், அந்த இடத்த மார்க் பண்ணிக்கணும். இப்போ கையோட அகலம், கை அகலம் வந்து நம்ம ஆம்கோல் 6 வச்சோம்னா அதோட ஒரு இன்ச்சை கூட்டிக்கிறோம். அப்புறம் தையலுக்கு ஒரு இன்ச்சு, 8 இன்ச்சு வரைக்கும் நம்ம வைக்கலாம். 6, 7, 8 வரைக்கும் நான் வைக்கிறேன். கையோட அகலம் 8. நம்ம இப்படி அளந்துட்டு இந்த இடம்தான் இது வந்து கையோட சைட் ஜாயின் பண்ணுறது, இதுதான் கையோட உயரம். இப்போ நம்ம ஆம்கோல் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, பின்பகுதி ஆம்கோல், அதை வச்சு நமக்கு பாருங்கள் பின்பக்கம் இப்படி வச்சு 1 இன்ச்சு தையலுக்கு இப்போ சரியாக வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். நமக்கு சரியாக இருக்குது. இப்படியே நீங்கள் வளைவு தாராளமாக போட்டுடலாம். இந்த வளைவு போடுறப்ப இந்த இடத்துல கட்டிங் வந்து உங்களுக்கு கட்டாயிரும் பாருங்க. அப்போ வந்து நமக்கு கை சரியாக இருக்கும். கீழே வந்து இவ்வளோ அகலம் வராது இல்லையா, அப்போ வந்து ஒரு 6.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதுமானது. தையலுக்கு சேர்த்து 1 இன்ச்சு உள்ளே விட்டு தைக்கிற மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கட் பண்ணி எடுத்துட்டு விரித்து விட்டு நம்ம முன்பக்கத்துக்கு குடஞ்சி வெட்டிக்கலாம். இது வந்து ஷோல்டருக்கு மார்க்கிங் பண்ணுறோம். இப்போ ஒரு கையை விரிச்சு இன்னொரு கையை அது மேலே போட்டுடலாம். இப்போ நம்ம கையை வந்து அந்த ட்ரெஸ்ஸில் இருந்து பிரிக்காமலே நம்ம அளவு வச்சு கட் பண்ணதில் நமக்கு பிரிக்கிற வேலை மிச்சமாயிடுச்சு. இப்போ
பாருங்கள், ஒரு கையை எம்ப்ராய்டிங் வெளியில் போகிற மாதிரி வச்சுக்கிறோம், இன்னொரு கையில் எம்ப்ராய்டிங் மேலே வரணும். அப்போ தான் 2 பக்கமும் வெளியில் வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கையில் நீங்கள் முன்பக்கம் குடஞ்சி கட் பண்ணால் தான் வலது கை இடது கை மாறாமல் வரும். மேலே சரியாக வச்சுக்கோங்க. இப்போ முன்பக்கத்துக்கு லேசாக இந்த மாதிரி குடஞ்சி கட் பண்ணிடுங்க. முன்பக்கம் அப்படின்ற அடையாளத்துக்கு கட் பண்ணிடுவோம். இப்போ நம்ம 5XL ஒரு ரெடிமேடு சுடிதார் டாப்பு ஸ்கர்ட் மாடலில் இருந்தது. நம்ம அதை பிரித்து எக்ஸல் அளவுக்கு நம்ம வெட்டி வச்சுருக்கோம். இதை எப்படி தைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம வந்து இந்த கழுத்து பெருசாக இருக்குது இல்லையா, அதனால் இந்த கழுத்தை பிடிச்சி தைச்சிடலாம். உள்பக்கமாக திருப்பிக்கிறோம். இந்த தையல் இருக்குது பாருங்கள், இந்த தையலை சரியாக அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆம்கோல்லாம் சரியாக நம்ம வெட்டிட்டோம். கழுத்து மட்டும்தான் பெருசாக இருக்குது, அதை மட்டும் பிடிக்க போகிறோம். ஒரு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தக்கன நம்ம கீழே இறக்கி பிடிச்சிக்கலாம். நான் ஒரு 1/2 இன்ச்சு பிடிக்கிறேன். 1/2 இன்ச்சுங்கிறப்ப இப்போ இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சுங்கிறப்ப 1 இன்ச் அளவுக்கு கழுத்து ஏறிடும். அப்போ நமக்கு சரியாக இருக்கும். அதே போல் தைக்கையில் இப்படி வச்சு குறைச்சிக்கிட்டே வந்து இந்த ஷோல்டர் தச்சிருக்காங்க பாருங்கள், அதோடு சேர்த்து விட்டுறோம். அப்போ தான் நமக்கு கழுத்து ஃபினிஷிங்காக வரும். இந்த ஓரத்தில் நல்லா இலையாடிடுங்க. அதே போல் இந்த ஓரத்தில் இலையாடிடுவோம். ஷோல்டர் கிட்ட நமக்கு கனமாக தான் இருக்கும். ஒரு தையல் போட்டுருங்க, அடுத்த தையலில் கூட இலையாடிக்கோங்க. இன்னொரு தையல் போட்டு விட்டுறலாம். பாருங்க, நமக்கு வெளியில் நீட்டாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம கையை வச்சு தச்சிடலாம். இந்த மேல் பகுதி வெளிப்பக்கம் இருக்கணும். கை வந்து இந்த டிசைனை வெளிப்பக்கத்தை உள்ளே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் தச்சு திருப்பினோம்னா வெளிப்பக்கம் ஒன்றா வரும். இந்த குடஞ்சது முன்பக்கத்துக்கு வரணும், அதை பார்த்துக்கலாம். எப்பயுமே கை தைக்கையில் நம்ம இதெல்லாம் வந்து எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கையை இதை பார்த்து தான் நம்ம முன்பக்கம் வருதா குடச்சி கட் பண்ணதுன்னு பார்த்து நம்ம தைக்கணும். பாருங்க, ஷோல்டர் ஜாயிண்டும் இந்த ஷோல்டருக்கு நம்ம கட் பண்ணி வச்சதும் சரியாக வருது. இப்படி சரியாக வச்சுக்கிட்டு 1/2 இன்ச் அளவுக்கு அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம். கை ஒரு தையல் போட்டோன்னே நம்ம சரியாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். பார்த்துட்டு இன்னொரு தையல் மேலே போட்டு விட்டுறலாம். இப்போ இந்த கை எப்படி தைச்சோமோ அதே போல் இந்த பக்கத்து கையையும் நம்ம தைச்சிடலாம். இப்போ 2 பக்கமும் நம்ம கை தைச்சாச்சு. கையிலேருந்து
இது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா ஸ்கர்ட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைட் ஜாயின் நெட்டாக தைக்கையில் நமக்கு இந்த ஹைட்டும் வந்து சரியாக இருக்கணும். சரியாக இருக்குது. இப்போ நம்ம பாவடையில் எப்படி சுருக்கு வைக்கிறது, பாவடை வந்து நம்ம பெரிய சைஸுக்கு சுருக்கு வச்சுருந்தாங்க இல்லையா, நம்ம அந்த அப்படியே வெட்டலாம் இல்லை பாவடையை. அதனால் அந்த துணியை இந்த இடுப்பு அளவுக்கு நம்ம சுருக்கிடுவோம். ரொம்பவே எளிமையாக ஈஸியாக பொடி சுருக்கா நான் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாவடையில் பின்பக்கம் முன்பக்கம் நான் பாதி வரைக்கும் பிரித்து விட்ருக்கேன். ஏதாவது ஒரு பக்கத்தில் 2 சைடு ஜாயின் பண்ணி வச்சுருந்தாங்க, நம்ம பிரித்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம். இப்போ ஏதாவது ஒரு பக்கம் முன்பக்கத்தை எடுத்துக்கிடுவோம். எடுத்துக்கிட்டு இடுப்பு அளவுக்கு நம்ம சுருக்கு வச்சிடலாம். ஒரு பெரிய தையல் போட்டுக்கோங்க. பெரிய தையல் போட்டுட்டு நம்ம பிடிச்சி ஒரு நூலை பிடிச்சி இழுத்தோம்னா சுருக்கு அழகாக வரும். அதுபோல் நம்ம செஞ்சிடலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தைக்க. பாருங்கள், நல்ல பெரிய தையல் வச்சுருக்கேன். தைக்கையிலேயே சுருக்கு பிடிச்ச மாதிரி தான் தைக்கும். கொஞ்சம் நூல் விட்டு நம்ம வெட்டிக்கலாம். பாருங்க, தைச்சிருக்கோம். இங்கே கொஞ்சம் நூல் விட்டுருக்கோம் பாருங்கள். இது தச்ச மணி இருக்கும். ஒத்த நூலாக பிரித்து விட்ருங்க. 2 நூல் பாபின் நூலும் மேலே நூல் போட்டதும் 2 நூலாக இருக்கும். இப்படி பிரித்து ஒரு நூலை இப்படி ஒரு நூலை பிடிச்சிக்கோங்க. ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுத்தோன்னா இந்த சுருக்கு விழுகுது பாருங்க. இந்த மாதிரி சுருக்கிறப்ப நமக்கு பெரிய சுருக்காக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இழுங்க, இல்லைன்னா அந்து போயிடும். இந்த மாதிரி பொடி சுருக்கா வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல இழுத்து விட்டு இப்படி எடுக்கணும். இதே போல் ஃபுல்லாக எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி சுருக்கு வைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய தையல் வைக்க முடியுமோ அவ்வளோ பெரிய தையல் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது ஈஸியாக அப்படி வரும். இந்த நூலை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் இப்படி லேஸாக இழுத்தோன்னா கரெக்டாக சுருக்கு எல்லா துணியும் சுருக்கு விழுந்துடும். இங்கே நம்ம சைட் ஜாயின் பண்ணையில் கொஞ்சம் துணி விட்டுருங்க. கொஞ்சம் ப்ளைனாக வர்ற மாதிரி, இந்த 2 ஓரமும் ப்ளைனாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சுருக்கை நம்ம எல்லா பக்கமும் ஈவனாக வர்ற மாதிரி எல்லா இடத்துலையும் சுருக்க அழகாக ஒரே மாதிரி தெரிகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தச்சு வச்சுருக்கோம் இல்லையா முன்பக்கம், அதாவது இடுப்போட அளவும் இந்த பாவடையோட அளவும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிடுவோம். சரியாக இருக்குது. இப்போ நம்ம இப்படியே வச்சு தைச்சோன்னா இதில் சரியாக இருக்குது. இப்போ சுருக்கு பாருங்கள், எல்லா இடமே நமக்கு ஒரே மாதிரி வந்திருக்கு. இந்த ஓரத்தில் மட்டும் நம்ம சுருக்கு இல்லாமல் பார்த்துக்குறோம். இது நம்ம முன்பக்கத்துக்கு எம்ப்ராய்டிங் போட்டது முன்பக்கம். அதே போல் நம்ம டாப்பில் முன்பக்கத்தை வச்சு நம்ம தைக்க போகிறோம். இது வெளிப்பக்கம் இருக்குது பாருங்கள். அப்போ நம்ம இந்த டாப்பை மேலே உள்பக்கம் வர மாதிரி வச்சாதான் நமக்கு தச்சு திருப்பையில் வெளிப்பக்கம் வரும். இப்படியே வச்சு தையல் சின்ன தையல் வச்சுக்கோங்க. சின்ன தையல் வச்சு நம்ம தச்சு விட்றோம். தைக்கையில் சரியாக அப்படி வச்சுக்கோங்க. ஏற்றி இறக்கி இல்லாமல் இந்த ஃப்ரில்லெல்லாம் இந்த மாதிரி சரியாக வச்சுக்கிட்டு அப்படியே 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சிடலாம்.
இப்போ பாருங்கள், இப்போ சுருக்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, அழகாகவும் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சுடிதாருக்கெல்லாம் ஸ்கர்ட் மாடல் நம்ம தைக்கிறப்ப இந்த மாதிரி நீங்கள் பெரிய தையல் போட்டு இழுத்தீங்கன்னா சுருக்கு ரொம்பவே பொடிசாக அழகாக வந்துடும். இப்போ இது மேலேயே இன்னொரு தையல் நம்ம போட்டு விட்டுறலாம். பக்கம் தச்சாச்சு. இப்போ இது பின்பகுதியோட பாவாடை பகுதி. நம்ம முன்பக்கத்தில் எப்படி பெரிய தையல் போட்டு சுருக்கு வச்சோம் அதே போல் சுருக்கு வச்சுட்டு, இது வந்து டாப்போட பின்பகுதி வச்சுட்டு அதை எப்படி தைச்சோமோ அதே போலயே நம்ம வச்சு தைச்சிடலாம். நான் உங்களுக்கு சுருக்கு வச்சுட்டு காமிக்கிறேன். பின்பகுதியோட வெளிப்பக்கம் சுருக்கு வச்சாச்சு. சுருக்கு வச்சதை பின்பக்கத்தில் வெளிப்பக்கமும் இந்த பாவாடையோட வெளிப்பக்கமும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் தச்சு திருப்பையில் நமக்கு சரியாக வரும். இப்போ இதே போல் நம்ம முன்பக்கத்தை எப்படி ஸ்கர்ட்டை தைச்சோமோ அதே போல் நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். பின்பக்கத்தில் நம்ம பெரிய தையல் போட்டு சுருக்கியாச்சு. இடுப்பு அளவுக்கு நம்ம சுருக்கிட்டோம். இது வெளிப்பக்கம் பின்பக்கத்தோட வெளிப்பக்கம் வச்சுருக்கோம். பாவாடை வெளிப்பக்கம் இருக்குது. அதே போல் இந்த டாப்போட வெளிப்பக்கமும் ஒன்றா வர்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் தச்சு திருப்பையில் நமக்கு சரியாக வரும். இப்போ இந்த இடுப்பு அளவுக்கு நம்ம இடுப்பில் பாவாடையில் சுருக்கு வச்சாச்சு. இப்போ அப்படியே நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எப்படி பாவாடையும் டாப்பை வச்சு தப்போமோ அதே போல் தைச்சோம். இப்போ நம்ம பின்பகுதியிலையும் தைச்சாச்சு பாருங்கள். நான் வெளிப்பக்கம் உங்களுக்கு சுருக்கு எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக திருப்பி காமிக்கிறேன். அதுக்கப்புறமா உள்பக்கம் திருப்பி நம்ம இந்த கையிலேருந்து இந்த ஸ்கர்ட் ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், ஃபுல்லும் நம்ம ஒரு தையல் போட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள், சுருக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. இப்போ நம்ம உள்பக்கமாக திருப்பி கை சுற்றளவு 5 இன்ச்சு வச்சு உள்ள தையலுக்கு 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அது அளவுக்கு நெட்டாக அப்படி இடுப்பு வரைக்கும் 1 இன்ச் அளவுக்கு தைச்சி இங்கே 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தைச்சிட்டு வந்துடலாம். அதே போல் தான் 2 பக்கம் தைக்கணும். இந்த பக்கமும் அதே போல் தான் தைக்கணும். நம்ம உள் பக்கம் தப்பிக்க இப்போ கையை நம்ம கீழே சரியாக வச்சுக்கிறோம். கை சுற்றளவு வந்து 5 இன்ச்சு. ஏன் தையலுக்கு நம்ம 1 இன்ச்சு விட்டுருக்கோம் இல்லையா, அதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு தைச்சா போதுமானது. இங்கே இடுப்புலையும் 1 இன்ச் அளவு, நம்ம பாடியில் என்ன அளவு விட்டுருக்கோமோ அதே அளவு தான் இடுப்புலையும் தைக்கணும். இப்படி 1 இன்ச் அளவு இப்படியே தைச்சிட்டு இப்படியே இந்த 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்கர்ட்டில் அப்படியே தையல் போட்டுருவோம். பாருங்கள், நம்ம வரைஞ்சது மேலேயே தைச்சிடலாம். இந்த கையில் மட்டும் ஓரத்தில் நல்லா இலையாடிடுங்க. அவ்வளோதான். பக்கத்தில் இன்னொரு தையலும் போட்டு விட்டுக்கலாம். பக்கத்துலேயே ஒரு கேடு அளவுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். நம்ம எப்பயுமே 2 தையல் போட்டால் தான் பிரிக்கணும்னா பிரித்து விட்டுக்கலாம். அதுக்காக இப்போ இந்த பக்கம் நம்ம எப்படி தைச்சோமோ அதே போல் இங்கேயும் சைட் ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், ரொம்பவே சுடிதார் வந்து டாப் ரொம்பவே அழகாக வந்திருக்கு. 5XL சைஸை நம்ம XL சைஸுக்கு ஆல்டேஷன் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.